இழு எத்த ரெசிபி டின்னருக்கு லஞ்சுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே ரெசிபி. தொக்கு கிட்டத்தட்ட கரெக்ட். ரோட்டி பச்சடி கரெக்ட். ஆந்திரா ரோட்டி பச்சடி பண்ணலாமா? கிச்சன் வேலையை சட்டுப்பட்டுன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போனோம்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சிம்பிளான ரெசிபி. ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஹைதராபாத் வந்ததுக்கு அப்புறமா கற்றுக்கிட்ட ரெசிபி இது. இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம நறுக்குன வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். வெண்டைக்காயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். பொரியலுக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயிலேயே கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உடைச்ச உளுந்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். முதல்ல இதை மட்டும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த 3 பொருளை மட்டும் லைட்டாக வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு காரத்துக்கு தேவையான வத்தல் எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 4 வத்தல் கிட்ட சேர்த்துருக்கிறேன். நார்மலான வத்தலாக இருந்தால் ஒரு 2 வத்தலே போதும் தான். வத்தல் முதலையே போட்டோன்னா கருகிரும், அதனால தான் லாஸ்ட்டு போட்டேன். வறுத்த இந்த ஸ்பைசஸை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்து 3 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி பழம் கூடுதலாகவே தேவைப்படும். ஒரு 3 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் காரம் இல்லாதது. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி இதையுமே ஆற வச்சிடலாம். ஆந்திராவில் இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி. வெண்டைக்காயை வச்சு நம்ம இங்கே பண்ணுற மாதிரி பீர்க்கங்காயை வச்சு பண்ணுவாங்க, பூசணிக்காயை வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரோட்டி பச்சடிங்கிறது நம்ம இடிக்கல்ல இடித்து எடுக்கணும். இங்கே என்கிட்ட இடிக்கல் இல்லாததுனால நான் இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இடிக்கல்லில் அம்மி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த ஸ்பைசஸை மட்டும் இந்த மாதிரி பொடி பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வதக்கி வச்ச தக்காளி, புளி, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு முழு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயமாகவே யூஸ் பண்ணுங்க. இதை லைட்டாக ஒரு 2 சுற்றி எடுத்தாலே போதும். வெங்காயம் நல்லா அரைப்பற்றக்கூடாது, அங்கங்கே கண்ணுக்கு தென்படணும். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் கடுகு, சீரகம், உடைச்ச உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இடித்து வச்சிருந்த 2 பூண்டை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோட்டி பச்சடியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொடுத்து பாருங்க. சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வேற எந்த மாதிரி ரெசிபி பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நேமை சொல்லியே செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.